ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க பட்டுக்குட்டி சமையல். இன்றைக்கி சூப்பரான முள்ளங்கி வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெயில் காலத்தில் அடிக்கடி முள்ளங்கி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இப்படி செஞ்சு கொடுங்க. முள்ளங்கி பிடிக்காத குழந்தைங்க கூட முள்ளங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க இல்லைங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது கூட ரசம் மட்டும் வச்சுட்டா போதுங்க, நம்ம ஒரு நேரம் லஞ்சே முடிச்சிடலாங்க. அவ்வளோ ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பெரிய பீஸாக இருந்தால் சாப்பிட நல்லா இருக்காது. ரொம்ப சின்ன பீஸாக கட் பண்ணி இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வேண்டியதில்லை, ஒரு 2 மினிட்ஸ் வெந்தால் போதுங்க. சீக்கிரம் வெந்துடும் முள்ளங்கி. இதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்து வேக வைங்க. இதில் தண்ணி சத்து ரொம்ப இருக்குது, அதனால் வெயில் காலத்தில் நம்ம அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முள்ளங்கி நல்லா வெந்துருச்சு, அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதையும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது, முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் ட்ரை பண்ணுங்கள். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தாங்க, வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடரை செஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். நல்லா முள்ளங்கி உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா அந்த தண்ணி உள்ளேயே சேர்த்துக்கோங்க. இப்போ வேகறக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா பிரட்டி விடுங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் உள்ள நல்லா மூடி போட்டு நல்லா தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை வாசமெல்லாம் போகும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போது நம்ம கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான முள்ளங்கி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட ரசம் மட்டும் இருந்தால் போதுங்க. ஒரு நேரம் லஞ்சுக்கு நம்மளுக்கு ரொம்ப வேலை மிச்சமாயிரும். கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.